அத நான் சொல்லல ஓய். பின்ன என்ன டீ? அம்மா ஏ கண்ணு, அப்பா எப்படி இருக்கிறியோ? நான் நல்லா இருக்கேன் கண்ணு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏட்டி மூத்தவளை செல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். சர்ப்ரைஸ் தரலான்னு நினைச்சேன். பொல்லாத்த சர்ப்ரைஸ். ஏட்டி நாங்க கால விழாத்த குறைக்க விளைச்சம்ப எண்ணம் வரல. நீ பஞ்சனுக்கோ கிஞ்சனுக்கோ இப்ப வாரி கட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப வந்ததே போறாதா? அதுக்கே சந்தோஷப்படாத. என்னத்து சல்லு வட்டிய வந்த உடனே அந்த வீட்டுல யாரண்டா? அதுக்கு முன்ன சல்லு வட்டல் தான்ப்பா. சரிட்டி அது சரி. என்ன காட்டலி போன உடனே யாரு இருந்த வாய்க்கு ஆடி போய் இருக்கு. அங்க பிள்ளையாளோ எல்லாம் பேசி பேசி பழக்கத்துல மாறுச்சு. ஏ கண்ணு, பழக்கத்துல பாசதான் மாறும், வாங்கிக்கோணுமா? என்னமோ சரிட்டி வந்து பிரச்சாவு ஏட்டி பார்த்து அப்ப என்ன கோழி இறைச்சி வெட்டி ஒரே குதுகுலம் தம்பல. வேண்டாமா? என்ன கண்ணு இப்படி சொல்லிவிட்டேன்? ஆமாப்பா, அங்க வாரத்துல 3 நாள் இறைச்சி, ஒரு நாள் கோழி இறைச்சி, ஒரு நாள் ஆட்டிறைச்சி, ஒரு நாள் மாட்டிறைச்சி. அப்போ இதெல்லாமா போடணும்? பின்ன ஒரு நாள் முட்டை, ஒரு நாள் அப்ப வெஜிடேரியன் இல்லையா? அது வாரத்துல ஒரு நாள் தான். அப்போ ஒரே சாப்பாடு தான் போ. எல்லாம் நமக்கு பணம் தான், வாரி வாரி கொடுக்குதில்ல, அதுக்கு செயல் தான் இப்படி. கரெக்ட் தான். நெட்டி சுடிதார் தூத்து வாரது சாலு, இதுக்கு இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். பாத்தியளவா எப்படி இருந்த குட்டி, ஏதோ வில்லேஜ் கேள்னு மாதிரி. இங்கண்டு சேலை போடாம ரெட்டை சைடுல சேலை போடியது, அடுக்கடுக்கா அப்படி ஒரு மாடல்ல வச்சியது. ஆனா கடலு போனவர் எப்படி எல்லாம் தூத்து வாரிட்டு வாரா தரைய. அப்ப கண்ணு ரோடெல்லாம் நல்ல கிளீனாவி காணுமே. வாப்பா நீ குறைச்சு நாள் பார்த்தா அதுவும் கையில இருக்காது. அம்மா தங்கச்சி இங்க கொலக்காத்து சேர்ந்தாம்பா. தங்கச்சியார விசாரிச்சாரே 3 நாளில் ஆச்சு பார்த்து. அதான் பெரிய வீட்டுல நிக்க அவ என்ன அங்கதான். எனக்கே சந்தேகமா இருக்கு, குட்டி அங்கதான் பிறந்திருப்பாளோ. என்ன டீ, என்ன இப்படி எல்லாம் பேசிய? அப்ப நீ சின்ன வயசுல சொன்ன மாதிரி தங்கச்சி குப்பை தொட்டில தான் எடுத்தியோ? பொண்ணு பண்ணி விழிச்சி வருவா. சரி நான் போய் பிரச்சாவி ஏட்டி. அப்ப இன்னும் தட்டி வச்சு வெஜிடேரியனா உருளைக்கிழங்கு கொட்டு வையனா, அதுதான் நல்ல பிடிச்சோம். எம்மாடி கண்ணு, உருளைக்கிழங்கு கேஸ் ப்ராப்ளம் உண்டாக்கும். நமக்கெல்லாம் பயங்கர உண்டு தெரியும்ல. அது ஒரு நல்லது. நான் மாறேன். அப்ப நான் இப்ப வச்சிருக்கேன் கூட ஆம்ப்ளைட் பப்பட பறிச்சு தாரேன். சரிடி அம்மா. திடீர்னு மூத்தவ வந்ததுனால ஒரு திப்பம் புரியல கேட்டியா? முன்கூட்டியே சின்ன வாழைத்தோரணம் கட்டி ஆரத்தி எடுத்து அழைப்பீரோ. இவ ஒருத்திமா பாட்டி பாட்டி போய் வேலையை பாரு. உடனே கடை வீட்டுக்கு போகாதே, பப்படம் சுட விழிப்பு வரணும். ஏட்டு எல்லா வேலையும் செய்ய உனக்கு அந்த ஒரு பப்படம் சுட தெரியாதா? ஒரு ஒத்தாசதான் போய் சுட்டு தந்தோண்டு எனக்கு வெளியில போன கேட்டியா? ചൂട് സമയം വേറെ, മുത്തവള വന്നിരിക്കുക, സർവത്ത് വേണ്ടേണ്ടാറേ നാരങ്ങിയം. ഈലി വെയില് സമയത്തില് ഉച്ചക്ക് അടിച്ചു കുടിപ്പം. അത് മലിവായില്ല കേട്ടി, ഭയങ്കര വില. 2-3 നാള് പോട്ട് പാപ്പ വിലക്കേറ്റപടി പാപ്പം. ഉറങ്ങിയത് പാരുங்க, വായും പിളந்து വെച്ചോണ്ട് ഇവരെ മരിയേ ഉറങ്ങിയ. ഏതോ കോട്ടലില് ഭയങ്കര പഠിപ്പ് മേലെയാ പഠിച്ചോണ്ട് അന്ത് ഉറങ്ങാമ ராத்திரி முழுக்க முழுக்க படிச்சது மாதிரி தான் நினைப்பு. ஏறி பஸ்ல வந்தா டயர்ட் ஆகணும். உறங்கட்ட. ஹலோ செல்லுடி அம்மா. 2 நாள் நிக்கல. அதுக்கு முன்ன போன் விழி போட்டாச்சா? இது விஷயத்தை செல்லுக்கு முன்ன என்ன மந்திரி கட்ட மாதிரி முந்திய. கேடி செல்லு மூத்த வந்தாட்டி. என்னத்த மூத்திர வந்தா? டாய்லெட் போக வேண்டியதானே. செவிடி உனக்கு கொக்கா சத்தியா வந்தா. அப்படியா? என்னத்த சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியா? வெளிச்சம்ப வரல. இன்னதோ இப்பவே வந்தாலேன்னு சந்தோஷப்படுவோம். சரி பின்ன நான் வாரேன். இருட்டி வச்சு இப்போ இந்த சூடுல இப்படிதான் கடந்து உறங்கியாலாமா? வாயம்பளந்தோண்ட ஏன்னு வச்சால ஒரு பலன் இருக்காது. இப்படி இல்ல உலகம் வேண்டிருக்குப்பாங்க. வீட்டுல உள்ள விய தப்பிச்சுனா மத்தவிய திண்டாட்டம் பட வேண்டியது. என்ன பண்ணியது? காசு பணம் துட்டு மணி இது வேணுமே.